ஒன்றும் புரியல திமுகவுக்கு. என்னடா அது 2 மாசமா அண்ணனை அப்படி திட்டி பார்த்தாங்க, இப்படி திட்டி பார்த்தாங்க, என்னென்னலாம் போய் சொன்னாங்க, அப்படி போய் சொன்னாங்க, இப்படி போய் சொன்னாங்க. அண்ணா நேற்று அவர் பேசின ஒரு 20 நிமிஷத்து பேச்சில் மொத்தமாக தூக்கி எறிஞ்சு காற்று போயிட்டே இருந்துச்சு. பாவம் முதலமைச்சர் ஸ்டாலின் அண்ணன் ஐயா அவர்கள் என்ன பண்ணணுன்னே தெரியல. என்ன அவதூறுகள்லாம் பேசணும், எவ்வளோலாம் பேசலாம், என்னென்னலாம் பேசலாம். அதாவது ஒரு கட்டமைப்பை உருவாக்குறாங்களாம். திமுக தான் மகளிருக்கு வந்து ஒரு சிறந்த பாதுகாப்பா. 2011 அந்த அம்மா சொன்னாங்க, ஒரே பிரச்சாரம் தான் சொன்னாங்க, இந்த திமுக திருப்பி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா ஒரு பெண்கள் கூட ரோட்ல நடமாடவே முடியாது. 2026 திருப்பி நான் சொல்றேன், இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா ஒருத்தனும் ரோட்ல நடமாடவே முடியாது. 2 வயசு குழந்தைய ரேப் பண்றாங்க. யாருன்னா திமுக காரன். சரி, ஒரு ஏர் இந்தியாவில் போய் ஃப்ளைட்டில் போய் இங்கேருந்து டெல்லிக்கு அமைதியாக போக வேண்டியதானே. பார்க்குற பொண்ணெல்லாம் கையை பிடிச்சி இழுக்கிறதா இன்னைக்கு திமுக. என்னடா கட்சியை வளர்த்துருக்கீங்க? இதுக்கு ஒரு தலைவர், இதுக்கு ஒரு மகளிர் அணி. அக்கா கனிமொழி அக்கா ரொம்ப சாரி. உங்கள் அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் இந்த கட்சியிலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போயிருக்கலாம். பாவம். இன்னைக்கு பரிதாபமாக இருக்கிறதே அக்கா கனிமொழி அக்கா தான். ஏன்னா டெய்லி இவங்க பண்ணுற கூத்தை பார்த்துக்கிட்டு மீடியாவை பார்த்தாலே அக்கா கனிமொழி அக்கா ஓடிடுவாங்க. ஏன்னா திமுக காரன் பேச்சு எடுத்தாலே அந்த மகளிரை கையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த மகளிரை வந்து துரத்துறது, இப்படி ரேப் பண்றது, இப்படி ஒரு கட்சியை உருவாக்கிட்டு முதலமைச்சர் என்னன்னே தெரியல டெய்லி கண்ணை மூடி நடந்துகிட்டே இருக்கிறாரு. அதுல இந்த கூட்டணியை உருவாக்கின பிறகு, காங்கிரஸ் சைன் போட்ட பிறகு அப்படியே ஒரு தைரியம் வந்துருச்சான். அப்படியே பயங்கரமான தைரியம் வந்துருச்சான். உடனே தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் கோட்டை விட்டுருச்சு. அப்பா சாரி, அப்பான்னு சொல்லக்கூடாது அவரை. முதலமைச்சர் ஸ்டாலின் சார், 20 வருஷமா உங்க கூட இருந்தவனையே உங்களால குடும்பம் நடத்த முடியாம பல சண்டைகள் போட்டு பல திரைமறைவுகளில் வந்து பல நாடகங்கள் நடத்தி கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்து, பெட்டியை கொடுக்கறதெல்லாம் கொடுத்து, கடைசியில் சைன் போட வச்சு நம்ம அவர் பேரை சொல்லலை, செல்வம் தான் அவர் பேர். செல்வம் இருக்கிற இடத்துல தான் அவர் இருப்பார். அவர் வச்சு சைன் போட்டு அதுக்கு ஒரு கூட்டணின்னு வச்சு கேட்டால் மதசார்பற்ற கூட்டணியா. அது மதசார்பற்ற கூட்டணி இல்லை, கல்லாப்பட்டி கூட்டணி. தலைவர் கரெக்டா சொன்னார், பெட்டியை கொடுத்தாதான் சைனு. அப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கிட்டு போன வாரம்லாம் ஒரு வண்டியை ஓட்டிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவதூறு. நாங்கெல்லாம் கலைஞரை பத்தி பேச ஆரம்பிச்சா என்ன ஆகும்? எங்க வேலை அது கிடையாது. எங்க அண்ணன் தெளிவா சொல்லிட்டார், மக்கள் பிரச்சனையை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். என்ன மக்கள் பிரச்சனை? இன்னைக்கு 2 வயசு குழந்தையே ஒருத்தர் ரேப் பண்றாரு. 2 வயசு குழந்தைங்க. அது திமுக காரன்னா என்ன ஒரு அநியாயம். ஒரு ஏர் இந்தியாவில் ஒரு விமான பணிப்பெண்ணை பார்த்து ஒரு தவறான ஒரு சிந்தனையோட அவங்கள தொடர்றது எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான சிந்தனை திமுகக்கு. அப்போ இந்த திமுகக்கு என்ன பிரச்சனை? எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நல்ல கட்சியாக இருக்கும். ஆளுங்கட்சியாச்சுன்னா அந்த அதிகாரமும் பணமும் வந்தவொடனே எங்கே பிரச்சனை அதிகமாகனா அவனுக்கு அது அதிகாரம் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும். அந்த அதிகாரம் வந்தவொடனே எதெல்லாம் கண்ணில் பார்க்குறதெல்லாம் அடையணும். ஒரு நிலத்தை பார்த்தா தூக்கணும், பெண்களை பார்த்தா ஒரு கேவலமான ஒரு சிந்தனை. அப்படி ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு 26 நாங்கள் ஜெயிச்சிடுவோம், 200 தொகுதியை ஜெயிச்சிடுவோம். என்ன மனநிலைன்னே தெரியல அவங்களுக்கு. அப்போ இந்த அவதூறுக்கெல்லாம் நேற்று ஒரு சூப்பராக ஒரு பதில் கொடுத்தாரு. ஒரு 12 சத்தியம் கொடுத்தாரு. ஒரு 12 நான் முதலமைச்சர் ஆகும் பொழுது என்ன ப்ராமிஸ் கொடுத்தார்? எடுத்தோடனே சொன்னார், மகளிருடைய பாதுகாப்பு என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். வேற யாரும் கிடையாது, இங்க நான் கண்காணிப்பேன். இதுக்கு ஒரு தனியா துறை உருவாக்கப்படும், ஸ்ட்ரெயிட்டா உருவாக்கப்படும். அதுக்கப்புறம் நீங்க என்ன 1000 ரூபா கொடுக்க, ஃபர்ஸ்ட் 1000 ரூபா ஒரு வருஷம் கொடுக்கவே இல்லை. கேட்டா வந்து சர்வே பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த ஒரு வருஷம் முடிஞ்சிச்சு, 1.5 வருஷம் முடிச்சு. அதுக்கப்புறம் 1000 ரூபா கொடுத்தாங்க.
திடீர்னு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு 5000 ரூபா போட்டுட்டு உங்களுக்கெல்லாம் சம்மர் ஹாலிடேஸ் வருது. இப்போதான் நம்ம சென்னை வந்து முன்னாடி வந்து கிளைமேட் இஷ்யூவில் சுவிட்சர்லாந்து தான் இருந்துச்சு. நம்மலாம் வந்து ஏப்ரல் மாதம் மே மாதம்லாம் 5 டிகிரியில் வாழ்ந்துட்டு இருந்தோம். பயங்கரமாக குளிர் அடிக்கும். ஏப்ரல் மே ஜூன் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குளிர் நடுங்கும். அவங்க அப்பா கருணாநிதி கலைஞர் ஐயா தான் நமக்கெல்லாம் வந்து சொட்டர் கொடுத்தாரு குளிர் அப்போ. அதுக்கப்புறம் போர்வை கொடுத்தாரு. குளிர் தாங்க முடியாது. கலைஞர் ஐயா காலத்திலேயே ஸ்டாலின் சாரோடைய ஃபர்ஸ்ட் 4 வருஷம் கம்பளிலாம் கொடுத்தாங்க. ஏன்னா நம்மளால ஏப்ரல் மாதமும் மே மாதமும் குளிர் தாங்க முடியல. குளிர்னாலே 100 பேர் செத்து போயிட்டாங்க தமிழ்நாட்டில். அவ்வளோ குளிர். டெல்லிலாம் குளிர் ஒன்றுமே இல்லை. சென்னையில் வந்து அவ்வளோ பெரிய குளிர். திடீர் என்ன ஆயிடுச்சுன்னா சூரியன் உதிச்சிச்சு. எப்போ உதிக்குன்னா ஏப்ரல் மாதமும் மே மாதம் சூரியன் அதிகமாக உதிச்சிச்சு. அக்கா சிரிக்கிறாங்க பயங்கரமா. திடீர்னு சூரியன் உதிச்சு 45 டிகிரி வந்துருச்சு 5 டிகிரியில இருந்து. அதனால வந்து நம்மளுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் சார் நம்ம இறக்கப்பட்டு மக்களை பார்த்து இவ்வளோ குளிர்லேருந்து வெயிலுக்கு வந்துட்டீங்களே, நீங்களாம் இந்த ஊரை விட்டு 5000 ரூபா கொடுக்குறேன், ஊட்டி கொடைக்கானல் பக்கம் போயிடுங்க, சென்னை பக்கம் இருக்காதீங்க. என்ன ஒரு கருணை மனசு ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு. பாப்பா இதெல்லாம் பெண்கள் பார்க்காமலையா இருக்காங்க, கேட்காமலையா இருக்கிறாங்க. நீங்க அவதூறு சொல்றதெல்லாம் காதல கொடுத்து கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க. இந்த 5 வருஷம் நீங்க செய்த எல்லா அநியாயம் மனசுல ஏறி 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 என்னைக்கு ஓட்டு போற மிஷினை வைப்பீங்க அன்னைக்கு பட்டனை உடைச்சாலும் உடைப்பாங்க. தேர்தல் கமிஷன் ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்துக்கிறேன், 1க்கு 2 மிஷினா வச்சுக்கோங்க. கோவத்துல விசில அமுக்க 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 அந்த பட்டனே உடஞ்சிரும். உதயசூரியன் பக்கம் கையே போவாது. ஏன்னா கோவமா போய் அனுப்புவாங்க. அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் சார் முகத்தை பார்த்து நெத்தியில் எப்படி குத்து குத்துன்னு குத்துனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நேராக குத்து குத்துன்னு குத்திக்கிட்டே இருப்பாங்க கோவத்தில். இப்படி ஒரு 5000 ரூபா நம்மலாம் வந்து இன்ப சுற்றுலா குளிர் சுற்றுலா சொல்றதுக்கு ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு, நான் 5000 ரூபா கொடுத்துட்டேன், பெண்களே ஓட்டு போட்டுருங்க, 2 வயசு குழந்தைய ரேப் பண்றது என்னுடைய ஆட்சி இல்லை, உத்தரப்பிரதேசத்தில் நடந்துச்சு அப்படின்னு நாங்கள் வந்து பொய் சொல்லிடுவோம். இப்படிலாம் பொய் சொல்லி இதெல்லாம் எதுவுமே எடுப்பலன்னு தெரிஞ்ச உடனே கடைசியில் நம்ம மேலே ஒரு அவதூறை போட்டு நம்மளை திசை திருப்புறது. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இவர் என்ன செஞ்சிட்டாரு, அவர் என்ன செஞ்சிட்டாரு. ஒரு பெண்ணை நோக்கிய விமர்சனமும் ஒரு பெண்ணை நோக்கிய அரசியலும் ஒரு பெண் கூட இருக்கக்கூடிய ஒரு செய்தியை இந்திரா காந்தி காலத்திலையும் உருவாக்குனாங்க, அம்மையார் ஜெயலலிதா காலத்திலையும் உருவாக்குனாங்க. அம்மையார் ஜெயலலிதா அம்மாவை நீங்க யோசிச்சு பாருங்க, 85ல இருந்து 91ல முதலமைச்சர் ஆகிற வரைக்கும் கேவலமா பேசுவாங்க. உடல் மொழியிலையும் அவங்க இவங்களோட இருந்தாங்க, அவங்களோட இருந்தாங்க, இப்படி போனாங்க, அப்படி போனாங்க. என்ன எவ்வளவா கேவலமா அம்மா ஜெயலலிதா அம்மாவை பேச முடியுமா எல்லாம் பேசி பார்த்தாங்க. ஆனால் மக்கள் என்ன தெரியுமா முடிவு பண்ணாங்க, எம்ஜிஆர் இறந்த பிறகு அந்த அம்மா தான் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் முடிவு பண்ணாங்க. எந்த சமூகம் ஒரு பெண்ணை பார்த்து உடல் மொழியை பார்த்து நீ அவங்க கூட போயிட்ட இவங்க கூட போயிட்டன்னு சொன்ன அந்த சமூகத்திற்கு தக்க பதிலடி கொடுத்த மண் இந்த தமிழக மண். அதற்கான பதில் என்ன தெரியுங்களா, 91ல மகன ஒரு தொகுதி கலைஞர் மட்டும் தப்பிச்சுக்கிட்டார். 232 தொகுதி அதிமுக ஜெயிச்சுட்டு போயிட்டே இருந்தாங்க. இதுதான் சொல்றேன். உங்களுடைய அவதூறுக்கான பதில் என்ன தெரியுங்களா, 82 அந்த அம்மா கட்சியிலிருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி எந்த பெண்ணை நோக்கி எவ்வளவு கேவலமா பேசினாங்களோ இந்த சமூகம் அப்படி பெண்களை வைத்து நம்மளுடைய தலைவரை தவறாக பேசும் பொழுது அவர் அமைதியா இருக்கிறாருன்னா ஒவ்வொரு பெண்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கு.